ஓம் நம சிவாய. நம்மளோட புதிய அரசு, அந்த புதிய அரசுக்கு அமைச்சர்களும் சரி, அந்த அமைச்சர் இல்லாத எம்எல்ஏக்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையாகவே புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன அவங்க வேலை, அவங்களோட வேலை என்ன, முக்கியமாக அவங்க எங்கெங்கே போகணும், என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க பழைய ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் கூப்பிட்டு ஒரு 10 நாள் கிளாஸ் கொடுங்கன்னு ஆரம்பத்திலே ஒரு வீடியோ போட்டேங்க. முறுக்கு கடையிலலாம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. முறுக்கு கடையில் அதுவே ஒரு சிறு தொழில், அவங்களே செஞ்சு அதனால் ஃபுட் பற்றி சேஃப்டி முக்கியம் அப்படின்லாம் நீங்கள் பேசாதீங்க. பெரிய பெரிய கடையில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அங்கெல்லாம் போய் எஃப்எஸ்ஐயெல்லாம் போலியாக வாங்கிக்கிட்டு அந்த இதை வச்சுக்கிட்டு கடையெல்லாம் பெரிய பெரிய கடையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிறு தொழில், குடிசை தொழில் அந்த மாதிரி செய்கிறவங்களாம் போய் உண்மையாகவே ரீல்ஸ் பைத்தியம்னு ஆல்ரெடி போட்டுட்டேன். ரீல்ஸ் பைத்தியம் மாதிரி தாங்க மறுபடியும் நடந்துக்கிறாங்க. மக்களுக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் நம்ம ரமேஷ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்ரீரங்கம், அவங்க போய் முறுக்கு கடையில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. முறுக்கு 15ஆம் தேதி தான் செஞ்சதுக்கிறதுக்கு சாட்சி கேட்குறாங்க. என்னங்க நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ கோயிலில் பிரசாதம் வைக்கிற எஃப்எஸ்ஐ சான்றிதழ் கேட்பாரா? கொஞ்சமாச்சும் நடைமுறை என்ன, இப்போ இருக்க பிரச்சனை என்ன, அதை எப்படி தீர்க்கலாம், அந்த மாதிரி யோசிக்காமல் சும்மா ரீல்ஸ் போகிறாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்ஷனை என்ன, நம்மக்கிட்ட இருக்க டேட்டா என்ன, இங்கே இருக்க டேட்டா பொருள் சரியாக இருக்கா, கரெக்டாக வருதா, டெண்டரில் எதுவும் கொட்டேஷனில் எதுவும் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது விட்டுட்டு இவங்களாம் போகிறாங்க. 4 வீடியோ கேமரா இருக்கேன், கேமராமேன் 2 செல்ஃபோனில் எடுத்தியா, வீடியோ எடுத்தியா, பாட்டை போட்டியா, ரீல்ஸை போடு, அவ்வளோதாங்க ஆச்சு.